அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகள் இருக்குது. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து செய்தி இருக்குது. தயவு செய்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 97% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 24% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 74% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 63% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 10% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 7% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 25% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 968 ரூபாய் 90%, இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் விலை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடன் மாறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மாறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, Zajil Exchange, Merrick Exchange, International Exchange, Al Shafa Exchange, Soimani Exchange, இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல தான் சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது. ARY எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, சுலைமானி எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, ரேட்டு நல்ல பெஸ்ட்டான ரேட் இருக்குது. 974 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க இலங்கைக்கு. அதே போல் சில பிரான்ச்சுகள் அமான் எக்ஸ்சேஞ்சிலையும் 974 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் 277 ரூபாய் 50% வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் இந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்றதை மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 874 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 19 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 412 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 165 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பழைய தங்கம் இந்த நாட்களில் நீங்கள் புதிய தங்கத்துடைய விலைக்கு விற்று புதிய தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம். எமேரி பொது மன்னிப்பு மகிழ்ச்சியான விடுதலை. அதே போல் கஃபீலுடைய பழைய கஃபீலுடைய தேவையே இருக்காது, ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்ட். அதே போல் மிகவும் வேதனையான ஒரு சம்பவம், 400க்கும் அதிகமானவர்கள் பிடிபட்டுக்கிறாங்க. அதாவது 411 பேர் கஃபீலை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. வெளியில் அக்காம அடித்தவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். சுற்றி வளைப்பு அதி தீவிரம். இதோ
நியூஸ் சிஸ்டம், ஹெல்த் ஸ்டாஃப்ஸுக்கு நேர அட்டவணை. அதே போல் இன்னும் 2 நாட்களில் வேட்டை ஆரம்பம். 50 75 150. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கான காரணம், அதே போல் இந்த வீடியோ சம்மந்தமான முழு தகவலும் ஃபர்ஸ்ட் கமெண்டில் வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இது தொடரும். கடைசி 2 நாட்களாக தொடர்ந்துமே சவுதி அரேபியாவில் கனத்த மழை பதிவாகியுள்ளது. அதே மாதிரி குவைத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய் 2 நாட்கள்லையும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. ஆனால் அது கூடுதலாகவே ஹுதூத், அதாவது எல்லை பகுதிகளில் பர்சல்மி அதே போல் அப்தலி பகுதிகளில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் கனமழை ஆரம்பம். عند محطة بترو أصيل على مخرج حائل طريق القصيم 22/10/1446 تصوير زامل العيد. எந்த ஒரு தயவு தாட்சணையும் இன்றி குவைத்தில் போலியாக குடியுரிமை பெற்றவர்கள் உடனடியாக குவைத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல், ஒருத்தருடைய கஃபில், அவர் அக்காமா இல்லாமல் வெளியில் இருந்தவர், இன்ஹாஸ் கேஸ் இருக்குது. இவருடைய கஃபில் இந்த நாட்டை விட்டு போனதால் இவர் வேறொரு கஃபில் சம்பந்தமாக இவரோட பிரச்சனை சம்பந்தமாக பேசி ஜவசாத்துக்கு போயிருக்காங்க. இவருடைய பழைய கஃபீலுடைய டேட்டாவை பார்க்கும்போது கஃபீல் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. குடியுரிமை ஃபார்ஜரி பண்ணினவர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அந்த அடிப்படையில் பழைய கஃபீலுடைய எந்த ஒரு அனுமதியும் இன்றி புதிய கஃபீலுக்கு கராமாவை கட்டி அக்காமா மாற்றி கொடுத்துருக்குறாங்க. பழைய கஃபீல் தேவையே இல்லை. ஒருவேளை உங்கள் கஃபீலும் ஃபேக்கான குடியுரிமை பெற்ற நபராக இருந்தால் அந்த சான்ஸ் இப்போ அக்காமா இல்லாதவங்களுக்கு இருக்குது. உங்கள் கஃபீல் குடியுரிமையை போலியாக பெற்றிருந்தார்னா பயமே தேவையில்லை. புதிய கஃபீலோடு போய் நேரடியாகவே ரெசிடென்சி அஃபேர்ஸில் அக்காமா மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு உங்களுடைய பழைய கஃபீலை பற்றின தகவல்களை நீங்கள் தேடி பார்க்கணும். குறிப்பாக இந்த ஜஹரா சைட், சுலைபியா, தைமா இது போன்ற சைட்களில் இருக்கிறவங்க தான் அதிகமாகவே பார்த்திங்கன்னா இந்த போலியாக ஃபேக்கான ஐடி தயாரித்தவங்க அப்படின்றது நிறையவே வெளிப்படுது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கஃபீல் ஏற்கனவே பெதுக்கு போயிட்டு அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில் நடத்தக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா 100% இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த ஃபேக்கான போலியான குடியுரிமை பெற்ற நபர்களில் சம்மந்தப்பட்டவங்க. நீங்களும் உங்களுடைய பழைய கஃபீல் டேட்டாவை இப்போவே தேடி பாருங்கள். ஆள் இருக்காரா இல்லையான்னு. இல்லைன்னா உங்களுக்கு சான்ஸ் தான். ஆனால் இறந்தால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் போய் தான் ஆகணும் நாட்டுக்கு. அதே போல் பெதூன்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவில் நாங்கள் தீர்வுகளை வெளியிடுவோம். அதுவரையிலும் பொறுமையாக இருக்குமாறு உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பெதூன்களுடைய பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வெடித்து கொண்டே இருக்கின்றது, பல இடங்கள்லையும் கலவரமாக. அதே போல
குவைத்துடைய அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஹஃபிதல்லாஹ் வரா அவருடைய அனுமதியின் பேர் தற்போது ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்த பலருமே 20 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு மாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பலருமே இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் உட்பட. அதிலையும் குறிப்பாக சில சிறை கைதிகள் தொழில்நுட்ப ரீதியாக அவங்களுக்கு சில பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருந்ததால் வெளிநாட்டவர்களுக்கும் அவங்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அவங்க இந்த நாட்டில் வேலை செய்ய முடியாமல் போனாலும் வேறு நாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கெடுபிடிகள் எதிர்வரும் நாட்களில் பலருடைய எதிர்பார்ப்புக்கு நல்லொரு செய்தியாகவும் வரும். அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி அதிகமான சிறை கைதிகளை விடுதலை பண்ணுறதுக்கான காரணமே சிறையில் இடமில்லாத ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பொது மன்னிப்புக்கான ஏற்பாடுகளும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நியூ சிஸ்டம் ஷிஃப்ட் அவுட் அன்ஃபிட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது வைத்தியசாலைகளில் பணிபுரியக்கூடிய தாதியர்கள், ஹெல்த் கேர் ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அதிகமான ஷிஃப்ட்டுகளில் வேலை செய்கிறதால ரொம்பவும் பாதிக்கப்படுறதா சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதனை அடுத்து அந்த ஊழியர்களுக்கும் நேர அட்டவணைப்படுத்தி அவங்களுக்கான சரியான ஓய்வுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை சுகாதார அமைச்சகம் நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓவர் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கான சரியான அந்த ஓய்வு நேரத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் பண்ணி வராங்க. ஏன்னா அந்த தாதியர்கள் ரொம்பவும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தாதியர் வரலைன்னா அதே ஷிஃப்ட்டை மறுபடியும் அவங்க தொடர வேண்டி வரும். இதால் நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகிறது குறிப்பிடத்தக்கது. சொல்லும்போதே இந்த செய்திக்குள்ளே நான் வரும்போதே எனக்கு அப்படியே எச்சி முழுங்குது. என்ன காரணம்னா 411 பேர் பிடிப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த முன்னாடி போனதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்டர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இந்த 411 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் அக்காம அடித்து வேலை பார்த்தவங்க, அதாவது இந்த நாட்டின் பணிச்சட்டத்தை மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறியவங்க. அதனால் இவங்கள பார்த்தீங்கன்னா இப்போது ஷூனல் எக்காமாத், அதாவது ரெசிடென்சி அஃபேர்ஸ் குடியிருப்பு விவகாரத்துறை இவங்களுடைய கஃபீலோடு சேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதற்கான சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடியே தெரிவிச்சிட்டேன். 3 வருடம் 5 வருடம் 10,000 தினார் அபராதம். இருவருக்கும் பொருந்தும், குவைத்திக்கும் பொருந்தும், வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். எத்தனை பேர் சிக்க போகிறாங்கன்னு தெரியல. தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கிறேன். வெளியில் நம்ம எல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் சிலர் கேட்கவே போகிறதில்ல. இருந்தாலும் என்னால் முடிந்தது நான் சொல்கிறேன். வெளியில் அக்காம அடித்து காசு கொடுத்து வேலை செய்யாதீங்க. பிடிப்பட்டால் உங்கள் சங்காத்தமே முடிஞ்சு போச்சு. 10,000 தினார் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 5 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம் ஜெயிலில் இருப்பீங்கன்றதை மறந்துடாதீங்க. கெடுபிடி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? அந்த கெடுபிடியை உங்களுடைய கண்களால் நீங்கள் பொக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டோ இல்லை தூரமாக ஃபோனை வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, ஏழுமாக இருந்தால் இந்த முன்னாடி வரக்கூடிய வீடியோவை கொஞ்சம் நேரம் உற்று பாருங்கள். எந்த அளவுக்கு பாதுகாப்பு கெடுபிடி ஆரம்பிச்சிருக்காங்க அகமதி கவர்னரேட் பாதுகாப்புத்துறை அப்படின்னு. 18ஆம் திகதி 4ஆம் மாதம் 22ஆம் திகதி 2025 18ஆம் திகதி 4ஆம் மாதம் ஆரம்பித்த இந்த சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது.
உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் மக்களே. இன்னும் 2 நாட்கள் அப்படின்னு நேற்றைய தினம் பதிவு போட்டிருந்தாங்க. ஆனால் இருக்கிறது மீதம் இன்னும் ஒரே ஒரு நாள் தான். லெட்ஸ் பிகின், ஸ்டார்ட் நவ். இதோ மாமாக்கள் மேக்கப் போட்டாங்கன்னா, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது லிஃப்ட் கிடைக்கிறதோ மேக்கப் போட்டுக்கிட்டோ போனாங்கன்னா 75 தினார்கள் அபராதம். 50 தினார் அபராதம் எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்களில் சைடால் போய் சொருகுவீங்க இல்லையா, சைடால் கேப்பில் வந்து சொருகி அங்கே க்ரீன் விழுந்ததுமே அப்படியோ முன்னோக்கி போவாங்க. இந்த மாதிரி வயலேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு 50 தினார் அபராதம் புதிய அபராதத்துக்கு கீழே வருது. அதே மாதிரி 150 தினார், 75 தினார், 30 தினார், அதே போல் 1000 தினார்லேருந்து 3000 தினார் வரைக்கும், 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கின்றது. ஏப்ரல் 22ஆம் தேதி வரப்போகும் புதிய டிராஃபிக் ரூல்ஸ். الأخوة المواطنين والمقيمين الكرام، نود تذكيركم بأنه اعتبارا من يوم الثلاثاء الموافق 22 إبريل 2025 سيبدأ تطبيق قانون المرور الجديد وتفعيل نظام المخالفات. ونهيب بالجميع الالتزام بالقوانين المرورية والتقيد بالتعليمات حفاظا على سلامة الجميع ولتجنب المخالفات والعقوبات المترتبة عليها. معا نعمل من أجل بيئة مرورية آمنة. مع تحيات الإدارة العامة للعلاقات والإعلام الأمني. சபஹியா போகக்கூடிய ரோடு வந்து மூடப்படுது. 212 நம்பர் ரோடு, பத்தாக்க மதனியாக போவீங்க இல்லையா, 30 நம்பர் ரோடில் போய் அந்த எக்ஸிட் வந்து மூடப்படுது. அதுக்கான காரணம் மெயின்டெனன்ஸ் அந்த ரோட்டில் இப்போதைக்கு நடந்து வரதால் மூடப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் 5ஆம் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த ரோடு மூடப்பட்டிருக்கும். அதே போல் 4வது ரிங் சாலை, 4th ரிங் ரோட், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரைட், அதாவது ஃப்ரீ எக்ஸிட்டாக இருக்கக்கூடிய சுர்ராக்கு போகக்கூடியது, அதே மாதிரி 40வது ரிங் ரோடு, அதே மாதிரி டெமஸ்கஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வரக்கூடிய ரோடு ஃபுல்லாகவே 4வது ரிங் ரோடு மூடி இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குர்துபா, ஜப்ரியா, அதேலியா, அதே மாதிரி இந்த பகுதிகள் அனைத்துக்குமே வரக்கூடிய ரோடு, ரவுதா, இந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய ஃபுல் ரோடே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூடி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து 40வது ரிங் ரோட்லேருந்து வந்து எக்ஸிட் 4வது ரிங் ரோடுக்கு எக்ஸிட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் முடியாது. ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாம் ஆகி இருக்குது. 4வது ரிங் ரோடு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா குர்துபாவிலேருந்து ஃபேஹில் நோக்கி வரக்கூடிய 4வது ரிங் ரோடு பக்கம் எக்ஸிட்டில் போகலாம். ஆனால் அங்கேருந்து திருப்பி நீங்கள் 4வது ரிங் ரோட்டில் ஷுவைக்கு நோக்கி போகணுமா இருந்தால் இந்த ரோட்டில் பல இடங்களில் எக்ஸிட் வந்து மூடி இருக்குது. அதே மாதிரி தான் ரோடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4வது ரிங் ரோடை ஓட்டுநர்கள் பயன்படுத்துகிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. சால்மியா நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் பெரிய அளவான எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ரோடு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை திருப்பி, அதாவது நீங்கள் சுர்ரா, அதே மாதிரி ஹவாலி, ஜப்ரியா இந்த பகுதிகளுக்கு போகும்போது நீங்கள் யூ-டர்ன் பண்ணுறதுக்கு யூ-டர்ன் கிடைக்காது. அது மெயினான ஒரு விடயம். அதே மாதிரி சால்மியாவில் இருந்து நீங்கள் ஷுவைக்கு நோக்கி வரக்கூடிய பக்கம், சொலைபிகாத் நோக்கி ஓடக்கூடிய பக்கம் மூடியிருக்கும். சால்மியா நோக்கி போகக்கூடிய பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. டிரைவர்ஸ் இனித்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சாரதி அனுமதி பத்திரத்தை எடுக்கிறது மாத்திரமல்ல, இனிமே ரோட்டில் வண்டி ஓட்டுறதுமே ரிஸ்க்கு தான். இந்த நாடுகளில் கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.